எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ரைட்டராக்கும் இந்த பாரூக். இவர் எப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பா, இவர் எழுதுவார். இவர் பேசுறதும் இவர் எழுதுறதும் ராஜாவுக்கு விரோதமாவே இருக்கு, அநியாயத்துக்கு விரோதமாவே இருக்கு, தீமைக்கு விரோதமாவே இருக்கு. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. படுவாய்ப்ப நம்ம ஏரியாவில் இருந்துட்டு நமக்கு விரோதமா பிரசங்கம் பண்றா, நம்ம ஏரியாவில் இருந்து நமக்கு கொஞ்சம் நைஸா பேசலாம் இல்ல, நம்ம ஏரியாவுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு விரோதமா, அநீதிக்கு விரோதமா, பாரம்பரியத்துக்கு விரோதமா, பாவத்துக்கு விரோதமா, பொல்லாப்புக்கு விரோதமா அவன் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கான். அதனால என்ன சொல்லலாம், அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க. என்ன சொல்ற, அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆண்டவர் பார்த்தார், இல்லை அவனை என்னடா நீ பிடிக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார், மறைத்தார். அல்லேலூயா. என்ன அழகில்ல, கர்த்தர் மறைத்தார். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கவில்லை. இங்க என்ன சொல்லப்படுது, கர்த்தர் என்ன செய்கிறார், மறைத்துக் கொள்ளுகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்கு கீழே மறைத்துக் கொள்ளுகிறது போல, கோழி தன் குஞ்சுகளை பாருங்க. நம்ம எல்லாம் கோழிகள் தெரிந்தானே, பருந்து வருகிற பொழுதிலே இந்த கோழி ஒரு அபாய குரல் எழுப்பும். பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா இப்ப உங்களுக்கு சொல்லி தர தெரியாது. அப்போ ஒரு அபாய குரல் எழுப்பிக்கிட்டு அந்த ரெக்கையை அப்படி டப்புன்னு தூக்கிடும். கோழி குஞ்செல்லாம் பார்க்க, ரைட் அம்மாட்ட இந்த அலாரம் அடிச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடி எல்லா ஏரியாவுக்குள்ள இருந்து அடைச்சுக்கிட்டு, கொஞ்ச நேரத்துல இந்த கோழி என்ன பண்ணுது, ஒண்ணுமே தெரியாதது மாதிரி நான் மட்டும் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு முடிக்கணும். அப்ப வருகிற பருந்து என்ன பண்ணுது, பரவாயில்லைங்க தாய்க்கோழி மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்னும் காணும்ட்டு அது பெயரும். உடனே அம்மா அப்படின்னு சவுண்ட் போடுது, எல்லாம் வெளியே வா, பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. உடனே மறுபடியும் தூக்கிடுது, சற்று திறந்த உடனே இது போய் மேயுது. அப்போ இதுதான் ஆண்டவர் மறைத்துக் கொள்ளுகிறார். அதான் பைபிள் சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டவன் பாக்கியவான். ஏன்னா அப்ப பொழுது பாதுகாக்கிறார், சத்தம் எடுக்கிறார், கூப்பிடுறார், மறைத்துக் கொள்கிறார், அப்புறம் விட்டுறார். ஏன் தெரியுமா, கர்த்தர் நமக்கு மெய்ப்பனா இருக்கிறதுனால. கைகளை உயர்த்து ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒப்புக் கொடுக்கவில்லை, இவரை பார்க்கவே விடல. ஒப்புக் கொடுக்கவில்லை, இவரை பார்க்கவே விடல, மறைச்சுக்கிட்டார். ஊர்ல போறவன் எல்லாம் சொல்றான், நாங்க போனோம் அங்க அவன் இல்லை, அங்க பார்த்தோம் அந்த ஊர்ல அவன் இல்லை. மறைத்துக் கொண்டார், எவன் கண்ணுக்கு தெரியல. கர்த்தர் மறைத்துக் கொண்டார். நீங்க நல்ல ஒளித்து வைத்தார்னு சொல்லல, தேவனுடைய மறைவு. டெய்லி தேடுற, அனுதினமும் தேடியும். அங்க சொல்லப்பட்டிருக்கு டெய்லி தேடுனா, ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு கண்ணுக்கே சிக்க விடல. ஆண்டவர் மறைத்துக் கொண்டார். இந்த ஊழியத்தை கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக. ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருப்பதும் அவருடைய மந்தையில் ஆடாய் இருப்பதும் பயங்கர பாக்கியம் மகளே. இந்த உலகத்துல ஆண்டவருக்கு ஒரு பிள்ளையாய் இருப்பதும் அவருடைய மந்தையில் ஒரு ஆடாய் இருப்பது போல பாக்கியம் இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. நீ செல்வந்தனா இருக்கிறியோ, இளையா இருக்கியோ, படிச்சவனா இருக்கிறியோ, படியாதவனா இருக்கிறியோ, தெரிந்தவனா இருக்கிறியோ, தெரியாதவனா இருக்கிறியோ, இந்த மந்தையில ஒரு ஆடா இருந்துருமா, இந்த நல்ல மெய்ப்பனுக்கு ஒரு ஆடா இருந்துருமா, அல்லது இந்த அப்பாவுக்கு ஒரு பிள்ளையா இருந்தது. ஏன்னா இந்த உறவுக்குள் வந்த ஒரு பிள்ளைய யாரையும் பார்க்க